வெல்கம் பேக் கைஸ். வெல்கம் டு பிச் பரோட்டா. ஹாய். அனலிஸ்ட் அந்த டிப்ரெஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் டீம் நல்லா பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. அவர் டீம் ஹோம்லயும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்பதான். ஹோம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹோம் வின் பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஆந்தை? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா கேஎல் ராகுல் எப்படி அந்த காந்தாரா செலிப்ரேஷன் பெங்களூர்ல பண்ணாரோ, நாளைக்கு கோலி டெல்லியில அதே மாதிரி ஒன்று பண்ணணும். ஓஹோ, ஓகே ஓகே, நடக்குமா? கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து சவா சரியான போட்டி. ஆந்தை நாளைக்கு 2 மேட்சும் நல்ல மேட்ச். எம்ஐ எல்எஸ்ஜியும் நாளையில இருந்து எல்எஸ்ஜியோட டவுன்ஃபால் பத்தியா தெரிய போகுது. நாளையில இருந்து எல்எஸ்ஜி சோக்கர்ஸ் ப்ரோ. ஆமா ஆமா, ஆக்சுவலாவே அவங்க சோக்கர்ஸ் தான். இல்ல என்ன கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஆக்சுவலா கேட்டீங்கன்னா எல்எஸ்ஜியை விட எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆக ஜாஸ்தி சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கூட அடிச்சுட்டு வந்துருவானுங்க. அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இல்லடா, உங்களை அடிச்சதுல இருந்து எல்லாரும் நல்ல ஃபார்முக்கு வரானுங்கடா. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நீங்க பாருங்க, நாங்க அடிச்ச டீம் எல்லாம் கெட்ட ஃபார்முக்கு தான் போயிருக்கு. அப்ப எப்படி மும்பை மட்டும்? ஆனா நீங்க ஆர்ஆர் டீம் தோத்துருக்கீங்கடா. என்ன பண்றது? சரி, எங்களுக்கு கட்ட சரியில்லை இன்னைக்கு மட்டும். எனக்கும் சரியில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கிட்ட நீங்க மும்பையை ஜெயிக்கல, மும்பை தான் உங்ககிட்ட தோத்துருக்கானுங்க. இது வந்து இப்ப அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்ட். ஓகே, சோ நம்ம இந்த வீக் ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராப்பரா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி வீக் ஜிடி வெர்சஸ் கேகேஆர். ஜிடி வெர்சஸ் கேகேஆர் தான். நான் வந்து என்னமோ பண்ணி கேகேஆர் ஜிடியை வந்து போயிட்டாரு, அந்த பறந்து வரும். சரியா? ஸோ எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னா, அதுதான் ப்ராப்பர் டைம் கேகேஆர் கம்பேக் தர்றதுக்கு. ஏன்னா அதுக்கு மேல அவங்க ஜெயிச்சாதான் சான்ஸ் இருக்குன்னு இருந்துச்சு. ஜிடி அதான் சொல்றேன்ல, அவங்களோட அந்த டாப் ஹெவினஸ் இன்னும் யாருமே பிரேக் பண்ணல. அது மட்டும் தான் சொல்றேன். ஆனா அவங்க ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த மேட்ச் எல்லாம் நல்லா ஆடுவானுங்க. இந்த குவாலிஃபயர் பெரிய மேட்ச்னு வரப்போ கரெக்டா பிரேக் ஆயிடுவானுங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆயிட்டு இருக்கானுங்க, விடாம குவாலிஃபை ஆயிட்டு இருக்காங்க. டேய் அவனுங்க வந்து நடுவுல ஒரு 2 மேட்ச் திணறுவானுங்க. அது இது வரைக்கும் ஆகல. நம்ம எப்படி இந்தியா ஆடணும் 2023 வேர்ல்டு கப் நல்லா வந்து கடைசியில ஃபைனல்ல சோக் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி பண்ணுவானுங்கன்னு இல்ல, அவனுங்களுக்கும் 2 மேட்ச் லாஸ் இருக்குப்பா, சும்மாலாம் இல்லப்பா. அவங்க இல்ல சொல்றேன், அவங்களுக்கு அங்க இன்னும் ஹையர் பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப என்னதான் நல்லா பண்ணாலும் ஜிடி குவாலிஃபை ஆகாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறமா என் சேஞ்சில் சேர்த்தேன். ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் அப்பப்போ ஸ்லிப் அப் பண்ற டீம் தான். 12 பாயிண்ட்ல இருக்காங்கன்ற ஒரே சான்ஸ்னாலதான். ஓகே, நீங்க வெறும் 12 பாயிண்ட் மட்டும் பார்க்காத, நெட் ரன் ரேட் பாரு, அடிச்சு தூக்கி வச்சிருக்கானுங்க அவனுங்க. நெட் ரன் ரேட் ஓகேடா, நீ அந்த நெட் ரன் ரேட்டை விடு. ஆனா எனக்கு என்ன ஒரே சந்தேகம்னா, அடுத்த மேட்ச் எனக்கு ஆர்ஆர் கூட குவாலிஃபை ஆயிடுவானுங்க. அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் ஆல்வேஸ் டஃப் கேம். அவங்க வந்து அன்னைக்கு கிளிக் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். அகமதாபாத் அது இன்னும் எனக்கு அட்வான்டேஜ். ஹைதராபாத்னா கூட ஜிடிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அகமதாபாத் பிளாட் ட்ராக், இவங்களுக்கு அடிக்க ஆள். ஹைதராபாத்தும் பிளாட் தான். இல்ல, அகமதாபாத் அளவுக்கு பிளாட் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐ கூட இருக்கு, அது ஒரு டஃப் கேம். அதுக்கப்புறம் டிசி கூட இருக்கு, அது ஒரு டஃப் கேம். டிசி கூடயும் டஃப் கேம். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட. சிஎஸ்கே ஆர்ஆர் 2 டீம் இருக்கானுங்க பாயிண்ட் தர. அப்புறம் எதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும், குவாலிஃபை ஆயிருவானுங்க. ஒரு மஞ்சள் மாக்கானாக மிகவும் சோர்ந்திருக்கிறேன். மீண்டும் தாக்காதீர்கள் நண்பர்களே. கோச் சொன்ன மேட்டருக்கு அப்புறம் வரேன். வெயிட் பண்ணு. ஓகே, ஜிடி கேகேஆர் அதான். நான் வந்து ஜிடி வந்து ஜெயிக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். கேகேஆர் அவங்களோட அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட். அவர் ஏன் ஜெயிக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தாருன்னா, அவரோட டாப் 4 குவாலிஃபை ஆகும்னு சொன்ன டீம்ஸ்ல அது இல்ல. ஆமா, ஓகே, அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் முதல் 3 பேர் இன்னும் அவனுங்க யாருமே டாக்டிக்ஸ் கண்டுபிடிக்கல விக்கெட் எடுக்க. அதான் சொல்றேன், எய்தர் அவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகணும் இல்ல டாக்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு இன்னும் கொலாப்ஸே ஆகல ஆக்சுவலா. அதான் சொல்றேன், எல்லா டீமுக்கும் ஒரு 2 கொலாப்ஸ் இருக்கும் தான் ஒவ்வொரு சீசனும்.
எப்ப அவனுங்க இருந்தா மேட்ரு இருந்தா போன வருஷம் 6 ஆனானுங்க, கண்டினியூஸா 4 மேட்ச் தோத்தானுங்க. தோக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அவ்வளவுதான். ஆமா ஆக்சுவலா இவங்க பண்றது அதே டாக்டிக் மாதிரி தான் இருக்கு. நல்லா நெட் ரன் ரேட்டை ஏத்தி வச்சிருக்கானுங்க பாயிண்ட்ஸோட. அப்படியே பொத்துன்னு விழுந்தா நல்லா இருக்கும். போன வருஷம் அவன் அதான் பண்ணானே, அவங்களுக்கு லாஸ்ட்ல நெட் ரன் ரேட் தான் காப்பாத்துச்சு. டு பி ஆனஸ்ட். So GTKR match, Shubman Gill was back in form. ஆமா Back in formன்றது ஒரு பேக்ல நல்ல அவன் ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம். டு பி ஆனஸ்ட், ஒரு மேட்ச் அடிக்கணும் ஒரு மேட்ச் போயிடுறான், ஒரு மேட்ச் அடிக்கணும் ஒரு மேட்ச் போயிடுறான். சாய் சுதர்ஷனுக்கு தான் ஒரு ரீல் பார்த்தேன், அற்புதமா போட்டிருந்தாங்க. சாய் சுதர்ஷன் இன் எவ்ரி மேட்ச். நான் ஆடினே இருப்பேன். ஆடி இல்ல நான் ஒண்ணுதான் கேக்குறேன், ஆடி என்ன பிரயோஜனம்? அங்க இருக்கவங்க தூக்க மாட்டாங்க. ப்ரோஸ் ஒன்லி குவாலிஃபையபிள் ஸ்பாட் இப்போ வந்து ஓபனர் வந்து ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் ஸ்பாட் மட்டும். அவன் இப்போதைக்கு ரீச்சபிள் ஒன்லி ஸ்பாட் அது மட்டும்தான். ஓடிஏல இப்போதைக்கு கேப்ஸ் இல்ல ஃபில் பண்ண. இல்ல எனக்கு தெரிஞ்சு கில்லோட இன்ஃப்ளூயன்ஸ்ல சாய் சுதர்ஷன் உள்ள வரும்னு தோணுது. இல்ல ஓடிஏல ஸ்பாட் இல்ல, உள்ள ரோஹித் சர்மா போனா அதே ஸ்பாட் இருக்கே அங்கேயும். ரோஹித் சர்மா எப்பற 2027 வேர்ல்ட் கப் முன்னாடி போவான். அது கரெக்ட் தான். சரி சின்ன பையன் தானே, 2027 அப்புறம் அர்த்தம். இல்ல அதான் லைக் ஏஜ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப இன்ஃபார்ம் அப்படியே உள்ள இந்தியா டீமுக்குள்ள வரணும்னா ஒன்லி ஸ்பாட் யாசிஸ் அந்த டெஸ்ட் ஓபனர் ஸ்பாட் மட்டும்தான். ஏன்னா probably I don't think ரோஹித் சர்மா will continue as the test captain. சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது, இல்ல க்ளோஸ் டு ஓபனிங். சர்ஃபராஸ் கான் பொசிஷன்ல கூட ஆடுவான், 2 டவுன்ல கூட ஆடலாம் அவன் டெஸ்ட்ல. சர்ஃபராஸ் கான் ஸ்டார்டரே கிடையாது. ஆனா அந்த மிடில் ஆர்டர்ல கூட ஆடுவான். இல்ல சர்ஃபராஸ் கானுக்கே பொசிஷன் இல்ல, இதுல எங்க ஆட போறான்? இல்ல அந்த மிடில் ஆர்டர் பொசிஷன்ல கூட ஆடலாம். ஆமா அந்த 4 வந்து இப்போதைக்கு 3 கில்லு 4 கோலின்னு ஆடிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், போஸ்ட் கோலி ஆர் ப்ரீ கோலி வரணும். கில்லும் இவனும் ஓபன் பண்ணி, ஏன்னா கில்லும் ஜெய்ஸ்வால ஓபன் பண்ணா கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. இல்ல கில்லு சாய் சுதர்ஷன் அங்கேயே ஓபன் பண்ணி நிப்பாயலாம் டெஸ்ட்ல. ஒரு 20 ஓவர் 25 ஓவர் அப்படியே நிப்பானுங்களா. இல்ல அது கூட நல்லா, அது அருமையா இருக்கும். கம்மிங் பேக் டு T20 கிரிக்கெட். அப்புறம் ஜாஸ் பட்லர் வழக்கம் போல அவர் இன்னிங்ஸ் குவிக் ஃபயர் பண்ணிட்டு அவ்வளவுதான். நம்ம பேசுற மாதிரி தான். அதுக்கப்புறம் இருக்கிற லைனப் ஆடவே இல்லை இந்த மேட்சும். ராகுல் தெவாட்டியா திருப்பி இந்த மேட்ச்மே வந்து ஒரு டக் அவுட். இல்லடா அவன் போன மேட்ச் முடிச்சு கொடுத்தான்டா டிசி கூட. இல்ல திருப்பி டக் அவுட்னு சொல்றது என்னன்னா டக் அவுட்டை எம்பசைஸ் பண்ணல, இப்போ புவர் பெர்ஃபார்மன்ஸ் இது போயிட்டு இல்ல அவங்க மேட்சுக்கு மேட்ச் ஸ்டார்க்கு சோக் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கஷ்டம் தான். அதான் சொல்றேன், 1 or 2 ஓகே, மேட்சுக்கு மேட்ச் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதை தாண்டி டீசென்ட் பவுலிங் தான் கேட்டீங்கன்னா கேகேஆர் இருந்து. அகமதாபாத்ல லெஸ் தேன் 200 பண்ணியிருக்கானுங்க, அது டீசென்டான ஒரு பவுலிங். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அவங்க கிட்ட இருந்த 3 ஸ்பின்னர் தான், அலிபை இன்னொரு ஓவர் முடிச்சிருக்கலாம். ரசல் வந்துட்டார். ஆக்சுவலா உனக்கு வந்து ரசல் வந்து ஒரு விக்கெட் டேக்கரா இது பண்றானுங்க ஒரு பிரேக் த்ரூக்காக. ஏன்னா அவன் தான் எடுத்தான் சாய் சுதர்ஷன் விக்கெட்ட. சோ அந்த ஒரு ஓவர் கொடுத்து ஒரு பிரேக் த்ரூ எடுக்கிறானுங்க. அது ஓகே. ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்றானுங்களோ அந்த மாதிரி. ஷர்துல் தாக்கூர் மெயின் பவுலர் ப்ரோ. ஓகே. அப்புறம் கேகேஆர் பேட்டிங் ஏன் குர்பாஸை போட்டுருந்தாங்கன்னு அவளுக்கும் தெரியல. இதுக்கு டிகாக்கே நல்லா ஆடுவான். இந்த 2 மேட்ச் வந்து ஒரு 14 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் நல்லா ஆட மாட்டான். இது வந்து அந்த 3 மேட்சும் முடிஞ்சிருச்சு. ஏன் டிகாக் உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கும் குர்பாஸ் வந்து பேட்லயே பட மாட்டேங்குது. அதை தாண்டி நரேன் டீசென்ட் நாக், அவன்கிட்ட இருந்து அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இல்ல நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் திருப்பி தம்பி அடிக்க மாட்டேங்கிறாப்ல. பின்சிட்டரா தானடா வச்சிருக்கானுங்க. அங்க சைடுல கூட நிக்கிற அவனே அடிக்கல பேட்டரு, இவன் அடிக்காததுக்குலாம் ஒரு பிரச்சனையாதான். as usual நம்ம 23 கோடி சோக்கர் ஒருத்தர் இருக்காரு, வாங்க அவர்கிட்ட. அவர் அற்புதமா டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆக்ஷன்லயே சொல்லிட்டேன்.
டு பி ஆனஸ்ட் அந்த 24 கோடிக்கு அவனை வெளியே உட்கார வச்சுட்டு வேற ஏதாச்சும் கூட ஆட வைக்கணும். 24 கோடி அப்புறம் எப்படி வந்து- ஆர்சிபிக்கு கிடைக்காதது பெரிய சந்தோஷமா இருக்கு அவனு. சரி, 23 நடுநடுவுல இவரோட 23 கோடி வரைக்கும் சந்தோஷம் போனீங்கன்றதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது அங்க அப்படி கேஎல் ராகுல் பாத்துட்டு இருந்திருப்பான் எட்டி. 14 கோடி கூட தூக்கலையா? sad கேஎல் ராகுல் நைசஸ். அந்த கடுப்புலதான் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸ்டார்க்கு கூட ஸ்டார்க்கு போல அது நான் ஒத்துக்கிறேன். ஹேசல்வுட் இருக்கான், சரி ஸ்டார்க்கு வேணாம், ஓகே. எனக்கு தெரிஞ்சு சிராஜ் இவனும் தான் பாத்திருப்பானுங்க. சிராஜ் எல்லாம் பாத்ரூம்ல போய் அழுதுருப்பான் bro. சிராஜ் எல்லாம் எப்படின்னா, ஐயோ இவையில நம்பி எல்லாரையும் வம்புல தத்துருக்கோமே, எவெல்லாம் அடிப்பான்னு தெரியாது. ஆனா ஆக்சுவலா அவன் தான் நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்கான். இல்ல அவன் டாட் பால் போடுற பிரச்சனை இல்ல, முடிச்சு செலிப்ரேஷன் போடுறான், அதான் பிரச்சனை. அவன் டாட் பால் போடுறத நான் பிரச்சனைனே சொல்லலையே. ஆக்சுவலா சிராஜ் நல்ல பிளேயர், ரொம்ப நல்ல பிளேயர் தான். இன்ஃபேக்ட் சிராஜ் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி கூட்டு போகாததே வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான். ஒரே விஷயம் என்னது, இன்னும் ரொம்ப பெரிய பவுலர் ஆகல, இப்ப இருந்தே எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்காத, பொறுமையா இரு அப்படின்னு தான் சொல்றோம். சாமி ஸ்டே குவைட். அதுதான். அதனால ஜிடி பவுலிங் ஜிடி பவுலிங் ஒன்னேதான் சொல்லணும். அவங்க பவுலிங் ரொம்ப லீக்கியான பவுலிங் தான். ஆனா ரஷீத் given கான் day ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு 2 விக்கெட். அந்த மேட்ச் மட்டும் தான்டா ஸ்ட்ரைக் பண்ணிருக்கான். அந்த மேட்ச் இல்ல போன அதான் மேட்ச் எடுத்தான்டா. திருப்பி கொஞ்சம் எடுத்திருக்க, திருப்பி கொஞ்சம் வராப்ல உள்ள. திருப்பி இல்ல, இப்பதான் வரானே இந்த சீசனுக்கு. திருப்பி வரானா ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடிட்டு ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு. திருப்பினா தம்பி நீ வந்து இந்த சீசன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற, நான் மொத்தமா வந்து ஐபிஎல் as a கேமா பாக்குறேன். போன வருஷம் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்ததுல திருப்பி இந்த வருஷம் தான் இப்பதான் வராப்ல. ஆக்சுவலா தெவாட்டிக்கு பதிலா இவனை முன்னாடி அனுப்பலாம், இவனும் நிறைய வாட்டி ஆடி இருக்கான். ஆமா எஸ்ஆர்எஸ்க்குலாம் மேட்ச் ஃபினிஷ் பண்ணி பாத்திருக்கேன் நான். இவனே மேட்ச் ஃபினிஷ் பண்ணிருக்கான், குஜராத்துக்கே 2 முன்னாடி பண்ணிருக்கான். எஸ்ஆர்எஸ்க்கு தேவைப்படுறதே 160 ரன் தான். ஏன்னா இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு பவுலிங் வச்சிருந்தானுங்க. இவனுங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை. அதான் சொல்றேன், ஆனா கிவன் டே இவங்களையும் பொளக்கலாம். நல்ல டீசென்ட்டான பவுலிங் தான். ஆமா ஆமா சாய் கிஷோர் is doing very well. பிரசித் கிருஷ்ணா is doing very well. சிராஜ் ஓகே. வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர்லாம் ஏதோ ஒரு மேட்ச் 20th ஓவர் மட்டும் தான் கொடுத்தானுங்க. எதுக்கு அவன் ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்கன்னே தெரியலாம வச்சிருக்கீங்க. ஃபுல்லா ஃபீல்டிங் சாய் மட்டும். கிஷோரை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இன்னும். ரஷீத் கான் அடி வாங்குறான்றப்போ சாய் கிஷோர் can be much better. ஆமா இல்ல ஹையர் விக்கெட்ஸ் கம்பேர் டு செட்டப். ஓகே ஜிடிஎஸ் கேகேஆர் முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச் இப்போ பூனமோகன் குஷியாக போறாப்புல. எல்எஸ்ஜி டிசி. ஏன் ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சாருன மேட்ச்ரா, பண்டிங்களுக்காக நல்லா ஆடினாரு. ஏன் பேட்டிங் கடைசி வரைக்கும் வரலன்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் ஒரு 27 கோடி சோக்கு அடுத்து. ஆமா அவன் கேப்டன்சினாச்சும் ஒரு விஷயத்த பண்றான் ப்ரோ, பவுலிங் மாத்துறான், ஆர்டர் அனுப்புறான். அவன் 23 கோடி அவன் இறங்க மாட்டேங்கிறானே கேப்டன், அதுதானே பிரச்சனை. இந்த மேட்ச் என்ன பிரச்சனைன்னு தெரியல, கடைசி வரைக்கும் இறங்க மாட்டேன் ப்ரோ. தோனி மாதிரி ஆக ட்ரை பண்ணாரு போல, அவ்வளவுதான். பர்ஃபெக்டா தோனி வேலையை பண்ணிட்டாரு. ஓகே இந்த மேட்ச்லயுமே ஆடுறான் சாப்பாடு. ஆனா அந்த டீம்ல பூரன் அடிக்கலன்னா அந்த டீம் காலி. இல்ல மார்க்கரமா மார்ஸ் அடிச்சிட்டாங்க இந்த மேட்ச். ஆக்சுவலா இல்ல நீ இல்ல நீ பேட்டர்ன் எடுத்து பாரு. அனலிஸ்ட் அங்க சொல்றது கரெக்ட் தான். பூரன் எந்த மேட்ச் எல்லாம் எர்லியா எடுக்கிறாங்களோ அந்த மேட்ச் எல்லாம் தோக்குறாங்க, ஈஸியா தோக்குறானுங்க. ஆமா உங்கள்கிட்டயே கஷ்டப்பட்டு தோக்குறானுங்க. ஆமா நானே ஒத்துக்கிறேன், எங்கள்கிட்டயே தோத்துருக்கானுங்க. அப்ப பாத்துங்க தப்பா சொல்ல, பட் அதான் ஃப்ரம் அ ஸ்டாட் பாயிண்ட் வியூ பார்த்தோம்னா லைக் என்ன சொல்றது, ஓவர் ரிலையன்ட் ஆன் நிக்கோலஸ் பூரன். ஏன்னா வேற யாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் இன்னிங்ஸ் கேரி பண்ணி ஆடணும்னு ஆட மாட்டாங்க. டு பி ஆனஸ்ட் அதான் ரீசன். பூரனும் ஆடுறது இல்ல, அவன் அந்த 250 260 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறதுனால ரன் அப்படி வந்துருது. ஆமா ஏன்னா இங்கே பாத்தீங்கன்னா மார்க்கும் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் வச்சுலாம் இது பண்ணக்கூடாது. 2 பேருமே க்ளோஸ் டு 150 ஸ்ட்ரைக் ரேட். ஓகே மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் பவர் பிளேல they had 51 runs பவர் பிளேல. நல்ல ஸ்டார்ட் தான். அதான் சொல்றேன், இங்க இருந்து இவங்க வந்து ஃபுல்லா போய் பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப
என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்எஸ்ஜியும் சம்வாட் ஈக்குவலன்ட் டு ஜிடி டீம் தான். அந்த டாப் 3 அடிச்சாதான் அங்க ஜிடில அந்த டாப் 3 அடிக்கிறாங்க. இங்க டாப் 3 ஏதோ ஒரு 2-3 ஃபெயிலியர் ஆயிடுது. ஆமா ஹிட் ஆர் மிஸ் அது டாப் 3 இங்க. இல்ல ஜிடி வந்து ஒரு டீசென்ட்டான டீம் தான். அதான் டீசன்ட் டீம். அதேதான் இங்க சிமிலர் டு ஜிடி தான் எல்எஸ்ஜி. ஆனா ஜிடிக்கு இது வரைக்கும் மிஸ் ஆகல டாப் ஆர்டர். எல்எஸ்ஜில உனக்கு மிஸ் ஆனாலும் உனக்கு முட்டு கொடுக்க பதோனி இருக்கான். வேலிட் பாயிண்ட். அதுதான் உனக்கு டிஃபரெண்ட். ஷாருக் கான் உனக்கு ஆடவே இல்ல. அவனுக்கு ஷாருக் கான் உனக்கு அந்த அந்த இது என்ன சொல்றது ஒரு பேக்கிங் கூட ஆட வைக்கலடா. ஆடலன்னு சொல்லாதீங்களா. ஆட வைக்கல. ஆடின மேட்ச்லயும் அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு படவும் இல்ல. ஆமா இந்த விஷயத்துல அவன் சொல்றது. ஆமா கிரவுண்ட்ல இறக்கி பால் கொடுத்தா தானே இது கொஞ்சம் கொஞ்சமா பழகி பட முடியும். இது பழகி போறதுக்கு என்ன சைக்கிளா ஓட்டுற நீ? ஹாய் கலர் ஆடுங்க. டு பி ஆனஸ்ட் இப்படி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் டஃப் தான். இந்த சைடுல எல்எஸ்ஜி ஓகே. ஆனா ஜிடி அதான் சொல்றேன். இவனுங்களாச்சும் அப்துல் சமத் கொஞ்சம் ஆடி இருக்கான், பதோனி கொஞ்சம் ஆடி இருக்கான், பண்ட் கூட உங்க கூட கொஞ்சம் டீசென்ட்டா ஒரு மேட்ச் ஆடி இருக்கான். உங்க கூட பண்ட் கொஞ்சம் டீசென்ட்டா ஆடி இருக்கான் ஒரு இன்னிங்ஸ். ஜஸ்ட் ஃபார் சேயிங். குருவோட மானத்துக்காக சிஷியன் ஆடினார் அந்த மாதிரி. இல்ல அதுக்கு இல்ல கலாய்க்கணும்னு சொல்ல. சிசி நான் இத வந்து கலாய்க்கணும்னு சொல்ல. இல்ல புரியுது. அதான் அப்படியே டிசியோட பவுலிங்க்கு வருவோம். முகேஷ் குமார் 4 விக்கெட் அந்த மேட்ச். அன்எக்ஸ்பெக்டட். அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஆனா எனக்கு அக்ஷர் பட்டேல் பண்ணதான் ஞாபகம் வருது. நீங்க ஓவரே போட மாட்டேன்றீங்க. அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 4 ஓவர் கண்டினியூஸா போட்டு போயிட்டேன் அப்படின்ட்டான். தனியா தக்லீஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டினியூஸா போட்டா 4 ஓவர். ஆனா அந்த பவர் பிளேல நிக்கோலஸ் பூரன் வந்திருந்தா வெச்சுக்கோங்க நான் போட்டுருக்க மாட்டான். பட் ஓகே நிக்கோலஸ் பூரன் என்னதான் அதுனாலும் டு பி ஆனஸ்ட் he did not give that much impact. இப்ப ரீசன்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையா பண்ணிட்டான். அங்க இருந்து இப்போ ஒண்ணும் லைக் ஃப்ரம் எவ்ரிதிங் டு நத்திங் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ நிக்கோலஸ் பூரனோடது. ஆல் ஆர் நத்திங். ஓகே அதான். ஸோ அதனால நிக்கோலஸ் பூரன் நான் தான் சொல்லுவேன் லைக் he has future. பட் அவனே எவ்வளவு தூரம் போறானோ அது அவன் கையில தான். அப்படியே டிரான்ஸ்ஃபர் டு டிசி பேட்டிங். அபிஷேக் போற ஓபனிங் அற்புதமா அடிக்கிறாப்ல. இல்ல இதுதான் அவன் வந்து நல்லா ஆடுறான். பட் ரொம்ப டைம் எடுக்கிறான் சம்டைம்ஸ். அதனால சம்டைம்ஸ் மேட்ச் மே கோ அவுட் ஆஃப் ஹேண்ட் ஆல்சோ. அதுவும் இருக்கு. அது ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இருக்கு. பட் நல்லா ஆடிடுறான். அதனால வந்து ஜாலியா இருக்கானுங்க. அபிஷேக் பொரல், கேஎல் ராகுல் அகைன். எனக்கு என்னன்னு தெரியல கேஎல் ராகுல் ஆடி எதுனா மேட்ச் ஜெயிச்சா ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா எல்லாருக்கும் ஜாலியா ஆகுது. அது என்னன்னு எனக்கு சந்தோஷப்பட மாட்டான்டா அவ்வளவு. ஆக்சுவலா பல பேர் இருக்கும் கேஎல் ராகுல்னாலே டிசி கப் அடிக்கணும். அது மட்டும் இல்ல டிசி கப் அடிக்கணும்ன்றதே எல்லாருக்கும் ஆசை. தனியா ஆசையான்னு தெரியல. கேஎல் ராகுல் தான் அடிக்கணும்னு ஆசை. அவ்வளவுதான். அவன் அது ஆர்சிபில இருந்தாலும் அதே ஆசை வந்துரும். இல்ல ஆர்சிபி கப் அடிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது உண்மை. ஆர்சிபி டிசி ஃபைனலிஸ்டா இல்ல மும்பை இருக்கான் ப்ரோ. குறைச்சி அட போடக்கூடாது. பார்க்கலாம். ஓகே அண்ட் எல்எஸ்ஜி பவுலிங் பேசணுமா? இல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் மேட்ச் போ. நோ நாட் பேசபிள். ஏடன் மார்க்கம் தான் அங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி பேசியிருக்கோம். So next match SRS versus MI at Wankhede. At Hyderabad. வாங்கடையில நடந்த அதே கதை தான். அவ்வளவுதான். ஆமா ட்ரெண்ட் போல்ட் 4-4 எடுத்திருக்காப்ல. முக்கியமானது ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஒரு மேட்ச் சொன்னோம், ரெண்டாவது மேட்ச் நான் ஃபார்முக்கு வந்துட்டேன்ட்டாரு. கரெக்ட். எதனால எங்க ராசி அங்கேயும் வேலை செய்யுது. தீபக் சார் ஃபார்முக்கு வந்துட்டான் கடைசியா. தீபக் சார் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். தனியாலாம் ஃபார்முக்கு வரல, நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். டு பி ஆனஸ்ட் எக்கனாமிக் 12 ஆனா இப்பதான் எக்கனாமிக் 3 ஓ மை காட். என்ன 3 எக்கனாமி இல்ல போடுற. அவனும் பவர் பிளேலயே ஓவர் முடிச்சான்னு நினைக்கிறேன். தீபக்
ஆமா ஆமா மூணா கண்டினியூஸ் 4 4 overs 12 runs 2 wickets 17 யாரு? dot ball தீபக் சஹர். ஏய் இவனா எப்படிரா அப்படிதான் that அதான் day சொல்றேன், Ivana form says வந்துட்டான்னு. everything அவ்வளவுதான் 4 விக்கெட் எடுத்த ட்ரெண்ட் போல்ட் 6.5 வச்சிருக்கான்டா. இல்ல ட்ரெண்ட் போல்ட் ஓவர்ல வந்து இவன் கொஞ்சம் அடிச்சிட்டான்டா. அபினவ் மனோகர் கொஞ்சம் அடிச்சிட்டான். லைக் அபினவ் மனோகரை கிளாஸ் கிளாஸ்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெண்டு பேரும் போல் தானுங்க. அந்த அந்த ஸ்கோர் கார்டை பாருங்களேன். ஹெட் 0, அபிஷேக் சர்மா 8, இஷான் கிஷன் 1. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. அந்த இஷான் அபிஷேக் கிஷனோட சர்மா உள்ள வந்தானே பாக்கெட் திறந்து பார்த்தேன் ட்ரைனிங்ல. அது இந்த மேட்ச் இல்ல வாங்கடல் நடந்த மேட்ச்லயா? வாங்கடையில் நடந்தது பிட்ச்ல பார்த்தான். இது ட்ரைனிங்ல ப்ரீ மேட்ச்ல. ஓகே ஓகே. தெளிவா தான் இருக்கான். இந்த மேட்ச் தானே இஷான் கிஷன் அந்த ஓசி விக்கெட். ஆமா 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 ஆமாமா. அது அவன் ஏன் போனா இல்ல பண்ணிட்டாரு. இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப க்ளோஸா தான் இருந்துச்சு பாக்குறப்ப. பட்டுச்சா இல்லையன்றது ஆனா நம்மளால சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல. இல்ல ஆனா அப்பீல் பண்ணாம நீ அவுட் கொடுக்க கூடாது. அவன் அவுட்டே கொடுக்கல, ரெடி தான் வாக் கொடுத்தான். ஆஃப் பண்ணா கொடுக்கலாம். அது இருக்கு. இல்ல அப்போ ரிவர்ஸ் பண்ற டிசிஷன் இருக்கணும்ல. அவுட்டே இல்லாம நீ திருப்பி வான்னு சொல்லணும். ரிவ்யூ தான் எடுக்கணும். அவன் வாக் ஆஃப் பண்ணிட்டான் ஆக்சுவலா பிட்ச் அவுட். இல்ல 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 பை லா வந்து நீ வந்து நார்மலா இந்த மாதிரி க்ளோஸ் கால்ஸ் எல்லாம் நீ அப்பீல் பண்ணா மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணும் அம்பையர். அது தெரியும். அப்பீல் பண்ணலனா கொடுக்க கூடாது. ஆனா ஆக்சுவலா இது அம்பையர்ஸ் ரிவ்யூ போயிருக்கணும். அவனுக்கு ஏன் போலன்றதான் எனக்கும் புரியல. இல்ல அவன் பேட்ல பட்டிருக்குன்னு தான் அவன் நடந்தே போனான். பட்டு அம்பையர் தான் இல்ல சம்பந்தமே இல்லாம எது எதுக்கோ செக் பண்றானுங்க. இதுக்கு செக் பண்றதுக்கு என்ன? இல்ல இது அம்பையர்ஸ் ரிவ்யூல ஆக்சுவலா என்னதுன்னா பேட்ஸ்மேன் வாக் ஆஃப் பண்ணிட்டான்னா அது அவுட். நம்ம பேட்ஸ்மேன் பவுண்டரி ரோப் தாண்டிட்டா மோஸ்ட் அவுட். பவுண்டரி ரோப் வந்து அது தம்பி அது வந்து பவுண்டரி ரோப் விட்டு வெளியே போனா உள்ள வரக்கூடாது, வேற ரூல். ஆனா கணக்கு என்னதுன்னா இப்ப இவன் கணக்கு படி பார்த்தனா வந்து பிட்ச்ல இருந்து வாக் ஆஃப் ஆயிட்டான். எனக்கு பேட் பட்டுருச்சு நான் அவுட் அப்படின்னு சொல்லி அவனே பேட் பார்த்துட்டு போயிட்டான். அந்த 3 ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னே ஒய்டு தர வேண்டியது ஓகே பட்டிருக்கும் போலன்னு அவுட் கொடுத்துட்டான். அவனுக்கே ஒய்டு அவுட்டான்னு டவுட் இருந்துச்சு, அவுட் கொடுத்துட்டான். இதுக்கும் மேல அவன் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அவன் தான் ரிவ்யூ எடுத்திருக்கணும். ஆமா, ஏன்னா இதையும் தாண்டி இவங்களே கொடுத்தானுங்கன்னா there is no use. நீங்க வேண்டாம் உங்க ரிவ்யூ கூட நீங்க எடுக்க மாட்டீங்களாடான்ற மாதிரி தான் இருக்கும். கிளாசன் ஓரளவுக்கு ஆடினாரு. அவர் ஃபார்ம் வராரு. கிளாசன் இந்த மேட்ச் நல்லா ஆடினா, ஆனா உங்க கூட நல்லா ஆடல. ஆமா அவ்வளவு ஓகே. கிளாசன் நாங்க வந்து அடக்கிட்டோம். கமிந்து மெண்டிஸ் அடிக்க விட்டீங்கடா. ஆமா எனக்கும் அது கொஞ்சம் இதுவா இருக்கு. நான் முன்னாடி எல்லாம் சொல்லிருப்பேன் பெரிய ஆளா வருவான்டா அப்படின்னு. சென்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளவுதான். இல்ல அது ஒரு சைடுல இருக்கட்டும். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவன் ஸ்டாட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆவரேஜா 100 கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாட் தெரியுறாங்க. அதனால அவனும் 21 இயர்ஸ். அந்த அடுத்த ஃபேப் 4 லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா தம்பி இருப்பாரு. ஓகே, மும்பை பேட்டிங் பத்தி பேசலாம் நெக்ஸ்ட். அவன் ஒழுங்கா ஒரு கையிலே போடலாம் ப்ரோ, 2 கையில மாத்தி மாத்தி போட்டு. அவன் கரெக்ட்டா தான் ப்ரோ. இல்ல அது மைண்ட் கேம் ஆடுறான். மைண்ட் கேம் இல்ல. மைண்ட் கேம் தான். இப்ப நீங்க இல்ல இரு நான் தெளிவா சொல்றேன் அவருக்கு புரிய மாதிரி. நீங்க லியம் லிவிங்ஸ்டன் எடுத்துறீங்க பாத்தீங்களா? ஆக்ஷன்ல என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க? எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் போடுவான். இவன் லெக் ஸ்பின்னும் போடுவான், ஆஃப் ஸ்பின்னும் போடுவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து ஆஃப் ஸ்பின் மட்டும் தான் போடுவான். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் இருக்க ரைட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட்லயும் போடுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல என்ன கேட்டா இது மோர் தென் தி வேரியேஷன் கேம். இது வந்து மைண்ட் கேம் தான். அந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸா போடுறது. ஜடேஜா விக்கெட்லாம் நல்ல விக்கெட் தான். இதுவா போட்டான்டா. அடுத்து சரி மும்பை பேட்டிங் வாங்கி நல்லா ஆடினானுங்க. அவ்வளவுதான். ஃபயர் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மும்பை ஜெயிக்க ஒரே ஒரு இது ரோஹித் சர்மா வந்து மறுபடி ஃபார்முக்கு வந்துட்டாரு. இல்ல எனக்கு வருத்தமா இருக்கு மும்பை ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாள் 5 கப் மும்பை ஜெயிக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. இல்ல
இத்தனை நாள் 5 கப் 5 கப்புன்ட்டு இருந்தீங்க. அவன் யாரும் அதை அடிக்க போறான் நீங்க. அப்புறமா 6 கப்பா வச்சிருக்கான்டா, நீ என்ன 5-5ன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்துருவானு. இதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் மீம்ஸ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன். நீ நான் கீழே இருந்தா என்னடா இங்க பங்காளி வர்றாரா அப்படின்றீங்க. இதே பங்காளியை தான்டா டே 1 அன்னைக்கு கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க நாங்க ஜெயிச்சிட்டோன்னு. இல்லைங்க, நீங்க நெஜ சிஎஸ்கே ஃபேன்ல எடுத்து பாத்தீங்கன்னீங்களே, அவங்க என்ன கொஞ்சம் பைபோலார் டிசீஸ் வந்து உங்களுக்கு கண்டுக்காதீங்க. கண்டிப்பா பைபோலார். ஏன்னா மும்பை ஜெயிக்கணும்னு தான் தோணும். இல்ல எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் நான் விட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு என்னதான் பங்காளியா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு ஆர்ச் ரைவல்ஸ் அவங்கதான். சரிதான். நல்ல வேலை ஆர்ச் ரைவல்ஸ் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, சந்தோஷமா இருக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் மேட்ச் டே அன்னைக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். இல்ல ஆனா ஏன்னா ஆக்சுவலா ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் தான் இவங்க பிளே ஆஃப்ல வந்தானே. மென்டல் ஃபியர் இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பவுலிங்ல திருப்பி ஈஷன் மலிங்க அண்ட் ஜீஷன் அன்சாரி தான் கீ பர்ஃபார்மர், விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. அவங்க எல்லா ஐபிஎல்லும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் இல்ல உங்களுக்கு ஈஷன் மலிங்காவும் கமிந்து மெண்டிஸும் மட்டும் தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் வனிந்து ஆசார் பத்திரனா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க என்ன சொன்னது? இல்ல பிளேயர் லிஸ்ட் சொன்னோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அங்க இவன் ஹசரங்கா அண்ட் இவன் தீக்ஷனா 2 பேரும் நல்லா தான் போடுறாங்க. அந்த துஷ்மந்த் சமீராவும் ஏதோ நல்லா போட்டான் அந்த ஒரு மேட்ச். கொஞ்சம் காஸ்ட்லி, எனக்கு பவர் பிளேல எல்லாரையும் அடிச்சிட்டானுங்க, அதனால கொஞ்சம் காஸ்ட்லியா தான் போனா. பட் நல்லா அந்த விக்கெட் தேவைப்பட்டது மிச்சல் மார்க்ஸ் இவனோடது மார்க்கமோடது எடுத்தான் டக்குன்னு ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்து. அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டானுங்க. ஆர்சிபில ஒரு ஸ்ரீலங்கன் இருக்கான், அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அவன் நல்லா போடுவான். நுவான் துஷாரா செமையா போடுவான். அல்ல நான் ஹேசல்வுட் இன்ஜூர்ட் அப்படின்றப்போ அப்படியே ஸ்லாட்டின் ஆயிடுவான் துஷாரா அப்படின்னு தான் நினைச்சேன். நான் ஆக்சுவலா என்னோட ஆர்சிபி லைன் அப் கெஸ் எப்படின்னா இன்னொரு, ஏன்னா அவங்க பேட்டிங் நல்லா தான் இருக்கு ஃப்ரண்ட்ல. நான் என்ன நினைச்சேன், சம்டைம்ஸ் டிம் டேவிட் வரைக்கும் பேட்டிங்கே வர மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 4 மேட்ச் இருக்கு துஷாரா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா காப்பாத்துறானே. இல்ல நான் ஃபர்ஸ்ட் கோலி அடிச்சு கொடுக்கறான், ஜிதேஷ் சர்மா இவங்களை தாண்டி வரணுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா துஷாரா யூஸ் பண்ணியா இன்னும் உங்க பவுலிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே இப்ப ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எனி டைம் இன்ஜுரி வந்து சொல்லிட்டுலாம் வராது, எப்போனா யாரு. அப்ப ஆக்சுவலா இவ்வளவு இதுனா ஒரு மேட்ச் புவனேஸ்வர் குமார் உட்கார வச்சுட்டு நீங்க சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. ஆல்ரெடி ஒரு மேட்ச் உட்கார வச்சு ராஷிக் சலாம்தார் போட்டாங்கல்ல, ஓவர்சீஸ் உட்கார வச்சுட்டு ஓவர்சீஸ். ஆமாண்ணா ஸ்ரீலங்காவெல்லாம் நாங்க இதுல இது இந்த இடத்துல பிபிஎலோட ரூல் ஃபாலோ பண்ணோம். பிபிஎல்ல நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு லீக் இல்ல. அப்ப நீ அப்படி பார்த்தனா ஸ்ரீலங்கா பார்க்கணும், ஆப்கானிஸ்தான் பார்க்கணும். இல்ல நம்ம ஸ்ரீலங்கா மட்டும் பாத்துப்போம், தேவையில்லை. ஸ்ரீலங்கா T20 லீக் இருக்குடா, அதனால அவங்க சேர்த்துக்கிறது இல்ல. அங்க T20 லீக் இல்ல நியூசிலாந்துல. இப்பதான் வந்து எம்எல்சி கூட இது பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் போட்டு. ஓகே அடுத்த மேட்ச் ஆர்சிபி ராஜஸ்தான். இன்னொரு சோக்கு இனிமே அவங்க இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல, ராஜஸ்தான் சோக்கர்ஸ். ஆனா சங்ககாரா கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டு போனான், வந்துட்டு வீல் சேரை விட்டு ஏத்திட்டான் ஒருத்தன். Now I knewடா why India lost the 2023 final. வேர்ல்ட் கப் ஃபைனல் கோச் இவர்தான். அப்ப 2019 ஏன் பார்த்தாங்க? 2019 அது ஒரு ஆள் டைவ் அடிக்கல. இழுக்க ஆரம்பிச்சேன்னா செத்துருவேன். சரியா? அத நான் ரொம்ப சந்தோஷம். நான் நியூசிலாந்து சப்போர்ட், நான் சந்தோஷமா பார்த்தேன். நீ துரோகிடா.
ஆல்ரெடி ஆன்டி நேஷனல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தா இப்பெல்லாம் கீழே இப்பதான் இதுவும் என்னது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுத்துட்டு வரேன். செக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் நேஷனாலிட்டி என்னன்னு. அப்போ அந்த இங்கிலாந்து கூட 4ல தோத்தீங்களே, அப்ப எப்படி ப்ரோ இருந்துச்சு? ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நான் கேன் மாமா சிரிச்சாரு. ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒரு ரூல் இருக்குன்றதே எனக்கு அன்னைக்குதான் தெரியும். நான் கூட இன்னொரு சூப்பர் ஓவர் போகும் அப்படின்னு நினைச்சேன். நல்லா ஃபைட்டு கொடுத்தோம். எனக்கு எந்த மேட்சும் போய் இந்தியாவிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, தோக்குறோன்னு தெரிஞ்சுன்னா ஜாலியா தோப்பானுங்க. அந்த மாதிரி பண்ணாம டில் லாஸ்ட் பால் ஆடினானுங்க. அந்த ஆட்டிடியூட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியே கையை விட்டு போன மேட்ச் தான், கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தானுங்கல்ல, அவ்வளவுதான். நீங்க இன்டர்நேஷனல் போதும், நம்ம இந்தியன் மேட்ச் பத்தி பேச ஆரம்பிப்போம். இந்தியன் பிரீமியர் லீக் அற்புதமா ஆடுறாரு. நான் சொன்னேன் எனக்கு ஐ வாஸ் a bit skeptical about படிக்கல். நான் இந்த அளவுக்கு he will be able to hit ன்னு எதிர்பார்க்கல. நான் கோலி 3 ஆடிட்டு படிக்கல் கூட இறங்குவான்னு நினைச்சேன் சால்ட் கூட. ஏன் நிலைமை அப்படி இருந்துச்சு. இல்ல இந்த இடத்துல நம்ம ஆர்சிபி ஃபேனை பேச விட்டா அவர் ரொம்ப அவர்தான் கரெக்ட்டா ஜாலியா பேசுவாரு, ரொம்ப மனம் குளிர்ச்சி. ஆனா இது இந்த ஓப்பனிங் படிக்கல் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டி ஃபிளவர் முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தேன். அன்னைக்கே சொல்லிருந்தேன், அவன் வந்து ஃப்ளோட்டரா தான் ஆட போறோம், அவன் அடிச்சா அவனை இருப்பான் டீம்ல, இல்லைன்னா தூக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லி எடுத்தாங்களே அவன். அதனால கடைசி லிவிங்ஸ்டனே அப்படிதான் சொல்லியிருக்கான். இப்ப மேட்ச் ஆடல வெளியே போன்னு தான் சொல்லி உட்கார வச்சுக்கொண்டு பச்சையா பேசிட்டான்டா அவன். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் லிவிங்ஸ்டன் பதிலா. இல்ல ஷெப்பர்டுக்கு பதிலா. இப்போ லிவிங்ஸ்டன் இப்ப கண்டென்ஷன்லயே இல்ல. ஆமா, ஆனா ஜேக்கப் பெத்தல் கொடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த மேட்ச்ல வந்த ஆர்டர்ல டீம் டேவிட் வந்துட்டு பெத்தல் அங்க வரணும். நான் மறுபடியும் ஆஃப்டர் பட்டிதார் அனுப்பணும்னா என்ன சொல்ல, ப்ராப்பரா யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் பெத்தல. இந்த மேட்ச் 16th ஓவர் வந்தான்னு நினைக்கிறேன் பட்டிட்டாரு. அவனால டைம் பண்ணவே முடியல, அடிச்சு ஆடணுமா இல்ல என்ன பண்ணனே தெரியாம அவுட் ஆயிட்டான். ஆனா நான் சிங்கப்பூர் சித்தப்பாக்கு ஃபேன் ஆயிட்டேன். சிங்கப்பூர் சித்தப்பா தான் இருக்காரு. கேட்ச்லயே அவன் தான் இருக்கான், பேட்டிங்லயே அவன் தான் இருக்கான். அந்த ஒரு மேட்ச் கேகேஆர் கூட தானே, இல்ல பஞ்சாப் கூட ஆடினா பாரு. இல்ல இதுல வந்து கைய கொடுத்துட்டு போனாம பாரு அம்பானி பையன். பட் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் கொஞ்சமா வரான். அவன் பவுலிங்ல டீசென்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணிடுறான், பேட்டிங்ல அதனால அந்த 2 ஓவர் முடிச்சிடறான். இல்ல 23 கோடிக்கு ஒருத்தன வாங்கினானுங்க, அவனே ஒழுங்கா பண்ணல ஆல்ரவுண்டரா. 5 கோடி போனா ஐயா ஆல்ரவுண்டர்னா முன்னாடி வெறும் இப்போதைக்கு பேட்ஸ்மேன் மட்டும்தான் சொல்றேன். அவனை 23.25 கோடிக்கு எடுத்தத இவன் அவன் பண்றதேதான் 5 கோடியில பண்றான். ஆமா, சிங்கப்பூர் சித்தப்பா சேர்ந்தான். சிங்கப்பூர் சித்தப்பா தான் வர்த்தரா 3 கோடிக்கு. நான் சிங்கப்பூர் சித்தப்பா வில் ஜாக்ஸ் சொல்றேன். சித்தப்பாலாம் 3 கோடிக்கு மேலேயே தரலாம். ஆமா, ஆனா ஆர்சிபி ஒன்னு கைண்டா சொல்றேன், அடுத்த ஆக்ஷன்ல கேமரன் கிரீன் திருப்பி வருவான். தயவு செஞ்சு இந்த லிவிங்ஸ்டனை துரத்தி விட்டு அவனை எடுத்து லைன் அப்ல போட்டுக்குவாங்க, நல்லதுக்கு சொல்றேன். 1.5 வருஷம் ஆடாம வந்த கம்பேக் மேட்ச்லயே 100 அடிச்சிருக்கான்டா ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல. ரிட்டர்ன் ஆயிட்டானா? அவுட் ஆஃப் இன்ஜுரி. அது அவுட் ஆஃப் இன்ஜுரி போயிருந்தான், வந்துட்டானான்னு கேட்டேன். சரியா கவனிக்கல சரியா. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2வது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க போறான் அடுத்த மாசம். ஆமா, அது வேற வருதோ. ஆமா, கரியரை பார்க்கலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க போலியே. ஐயா அது சவுத் ஆப்பிரிக்கா வரான், அதுதான் மேட்ரு. அடுத்த ஜோக்கர்ஸ் நம்ம பார்ட் டைம் ஜோக்கர்ஸ், பரம்பரை ஜோக்கர்ஸ். நம்ம கூட போனா போது இந்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி, போன வருஷம் T20 வேர்ல்ட் கப்லாம் அடிச்சோம். இல்லடா, அவங்க கிட்ட இந்த வாட்டி நல்ல 11 இருக்குடா. அவங்க நினைச்சானுங்கன்னா பவுமா ஒருத்தனே அடிய வேண்டாம், ஓடு. இல்ல ரிக்கில்டன் இங்க கொஞ்சம் டீசென்ட் ஃபார்ம்ல இருக்கான்.
ஸ்டப்ஸ் மார்க்கம் பெய் ஃபார்ம்ல இருக்கான். ஜான்சன் ஆமா ரபாடா பர்சனல் ரீசன்ஸுக்காக போயிருக்கான், வந்துருவான் அதுக்கெல்லாம். கபாடா அந்த டீம் குஜராத்தா? ஜிடி ஜிடி. ஓகே சோ சரி we can proceed forward. ரொம்ப நேரம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ராஜஸ்தான் பேட்டிங், where did they lose the match? ஏன்னா ஜெய்ஸ்வால் gave them a very good start. எனக்கு தெரிஞ்சு டிராவிட் இது ஹோம்ஒர்க் எழுதின ஸ்டாக்ல மேட்ச் பார்க்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்குள்ளே அடிச்சு இறங்கி இருப்பானுங்கன்றியா? அதான் எனக்கு நான் இறங்குறேன். எட்மேர் ஏன் வந்தான், ஏன் ஆடுறான், எதுவுமே புரியல. ரைட் ஹேண்ட் பிளேயர் அவன். ஆமா ரீடைன், அதுவும் ப்ராப்பரா ஃபினிஷர் ரோலுக்கு ரீடைன் பண்ணால அவனை. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. யாராவது தமிழ் கமெண்ட்ரி கேட்டீங்களான்னு தெரியல. இல்ல நான் பாக்குறதே கிடையாது. அதெல்லாம் தவிர நான் போர் அடிச்சா கேட்பேன். அதுதான் அதுல ஒண்ணு சொன்னா துஷார் தேஷ்பாண்டே 6 அடிப்பான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா. ஆக்சுவலா அவன் நல்ல பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு துஷார் தேஷ்பாண்டே வந்து 6 அடிப்பான் அப்படின்னு வனிந்த அஸ்ரங்கா சொல்லினா கூட நான் ஒத்துக்கிறேன். சரியா? நான் வந்து இத்தனை இவ்வளவு கொடுத்ததுக்கு அவன் லைனப்லயே சொல்றேன். ட்ரெண்ட் போல்ட் இருந்தான், ரபாடா இருந்தான், 2 பேரும் இவன்ட்ட தான் இருந்தானுங்க. இல்ல ரபாடா இவன்ட்ட இருந்தானா? ரபாடா இல்ல பஞ்சாப். அப்ப இவன் கிட்ட யார் இருந்தா? போல்ட் கூட இன்னொரு ஃபாஸ்ட் போலர் இருந்தான். நல்லா ஆவேஷ் கான் இருந்தான் ப்ரோ. ஆவேஷ் கான் நல்ல போலர் கேக்குறீங்க. பண்ணல கூட யாரோ ஒருத்தர் இருந்தானே, சந்தீப் சர்மா தான் இருந்தான். அவனை தான் ரீடைன் பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா இருந்தான். பிரசித் கிருஷ்ணா இருந்தான். போல்ட்ட மூடிக்கிட்டு இந்த காசுக்கு ரீடைன் பண்ணிருக்கீங்களா? அவன் என்ன என்ன சொல்றான்? சஹால் ஆஷ்னாலாம் இங்க தான் இருந்தாங்க. ஆசனா இங்கே வந்திருக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லடா அவன் 2 டீம் கிட்டயே ஏதோ பேசி வச்சிருக்கான். பிட் பண்ணதே இவங்க 2 பேர் மட்டும்தான். நீ கரெக்டா பாரு. இல்ல ஆர்சிபி பண்ணாங்கல? இல்ல அவங்க எல்லாம் வந்து அவன் இந்த வருஷம் தான் தெளிவா ஆக்ஷன் எடுத்திருக்கானுங்க. அதுல பத்தி தப்பா பேசக்கூடாது. வில் ஜாக்ஸுக்கு வந்து கை கொடுத்ததெல்லாம் பெரிய மொமெண்ட்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவங்களுக்கு தான் பெரிய மொமெண்ட். ரிவர்ஸ் கார்டு காமிச்சிட்டு இருக்கானுங்க. எங்க டெம்ப்ளேட் வேற ஃபாலோ பண்றேன்னு சொல்லிருக்காங்க எல்லாரும். நேத்தே சொல்லி அது வந்து அடுத்த மேட்ச்ல வருவோம். இப்போ இதை முடிப்போம். ஓகே சோ இது வந்து ஹெட்மேர் 11ல எடுத்ததுதான் பண்ண ஒரே தப்பு. ஏன்னா கையில இருந்த மேட்ச் எக்ஸலன்ட் டெத் போலிங் ஒரு மேசலோட்டும் ஜிதேஷ் சர்மா அவனுக்கு காதுல என்ன கேக்குதுன்னு தெரியல. அவன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றான். பேட்டிங், ஃபீல்டிங், கீப்பிங் கீப்பிங் தான் பண்ண முடியும். விட்டா கில் கிறிஸ்ட் மாதிரி பாலே எடுத்து விக்கெட் எடுப்பான் போட்டு பண்ணா நல்லா இருக்கு. I want one wicket keeper to do that decision. ஒரு ஓவர் போடுச்சுமா ஜாலியா. தோனி டிகேயோட இம்பாக்ட் நிறைய இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா யாரோட எல்லாரும் அந்த பேடல் ஸ்வீப் ஆடுறாங்க. யாரோட இம்பாக்ட்? சாரி அது யார் இம்பாக்ட்? டிகேடா தினேஷ் கார்த்திக். ஓ டிகே ஓகே. ஓஜி இந்தியன் விக்கெட் கீப்பர். ஆக்சுவலா ராஜஸ்தான் நான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லா பார்க்கல. ஆனா நல்லா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தானுங்க. ஒரு சரி ஜெயிச்சிருவானுங்க. 16 ஓவர் வந்தானுங்க. 14 ஓவர் 15 ஓவர்லயே 140 160 இருந்தானுங்க. 9 ரன்னோ 8 ரன்னோ ஒரு ஓவர்ல அடிக்காதான் எப்படா 17 ரன் அடிப்பான்? அப்பயே எனக்கு தெரியும். அதே 2 பேர் தான் 3 மேட்சும். எனக்கு வந்து வேற ஆள் நின்னா கூட பரவாயில்ல, அதே 2 பேர் சொல்லி எப்படி ஹோப் வரும்? இல்ல சேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னு நம்புனேன். சரி இல்ல ஆவல. ஏய் நான் இவன் எல்லாம் குவாலிஃபை ஆவேன்னு நம்புனேன்டா. அப்படியே நீ பண்ணிட்ட தப்பு. கரெக்ட் தான். ஆனா இன்னொன்னு இன்ஸ்டெட் ஆஃப் புவனேஸ்வர் குமார் வேற யார் இருக்கா ஃபார் ஆர்சிபி? ராஷிக் சலாம் இல்ல வேற ஆளே இல்லையா? வேற ஆள் இல்லையா? இருக்கானுங்க. இல்லன்னா இல்ல, ராஷிக் சலாம்தார் இருக்கான். ராஷிக் சலாம்தார் பேர் என்னது? நிக்டி இருக்கான். நிக்டியா? ஏய் இவன் என்னடா பார்னர் சொல்லிட்டு இருக்கு. புவனேஸ்வர் குமாருக்கு நான் ரீப்ளேஸ்மென்ட். புவனேஸ்வர் குமாரா இந்தியன் இது வந்து அவன் ஒருத்தன் தான்டா இருக்கான். ராஷிக் சலாமும் அபிநந்தன் சிங் அன்கேப்.
பந்தகே அடுவோமா? இல்ல வேண்டாம். ஏன் இறங்கினா கூட தெரியாத மேட்ச். அந்த மேட்ச்ல படிக்கல இறக்கி விட்டுருக்கலாம். ஆமா ஆக்சுவலா அதான் நான் சொன்னேன். ஓகே இல்ல நீ கேட்டேன்னா இஃப் யூ வாண்ட் தட் சேஞ்ச் வேணும்னா நீ ரொமாரியோ செப்பட்ட வெளியே உட்கார வச்சுட்டு அதான் நுவான் துசாரா இங்கிரியை விட எனக்கு நுவான் துசாரா பெட்டர். அவனை எடுத்துட்டு உனக்கு அந்த பேட்டருக்கு நீ இந்தியன் பேட்டருக்கு போகணும். இன்னொன்னு ப்ரோ படிக்கல் RRல தான் இருந்திருக்கான். படிக்கல்ல RR வந்து அவங்க ரேப் பண்ணிட்டு இருந்தானுங்க. பட்லரு, சாம்சனு, ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறமா அனுப்புவானுங்க. அவன் போய் யூஸே இல்லைன்றப்பதான் அனுப்புவானுங்க. அதனால அவனை பத்தி பேசி யூஸ் இல்லை. அதான் சரி, இந்த மேட்ச் பேசியாச்சு. ஜோக்கர் எக்ஸ்மென் டாக்டர் சார்ல்ஸ் ஜேவியர் உட்கார்ந்திருக்காப்ல திங்க் டேங்க்ல. அவன் இல்லைன்னா கூட ஒழுங்கா ஆடி இருப்பான்டா. சங்கக்காரன் நல்லா பண்ணிட்டு இருந்தான்டா. அடுத்த மேட்ச் வரும் நண்பர்களே. இதுதான் அற்புதமான மேட்ச். நேத்து வந்து முடிச்சுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஆக்சன்ல நல்ல டீம் எடுத்திருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. chosen the right players, we were not able to do it. யாரு சொன்னானோ அந்த ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்ந்தோன்னே சொல்லியிருக்காங்க. ஆஸ்னாக்கு 9.25 கோடி போறப்பே தெரிஞ்சிருக்கும். அவருக்கே கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா, இப்போதான் அவங்க ஆக்ஷன்ல தப்பு பண்ணிருக்கோன்றதையே கண்டுபிடிக்கிறானுங்க அஸ் a டீம். இதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மேட்ச் ஆக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ரிட்டர்ன்ஸ்ல நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் ஓப்பனா, ஓகேவா? இவனுங்க ஆஸ்னாக்கு அந்த 9.25 கோடி வேஸ்ட். நூர் அகமது 10 கோடி நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ருத்துராஜ் கேப்டன்சியில அற்புதமா போட்டிருக்கான். ஒரு ஸ்டேட் பார்த்தேன், ருத்துராஜ் கேப்டன்சியில கம்மி மேட்சஸ் 5 மேட்சஸ்ல வந்து 11 விக்கெட் எடுத்திருக்கான். தோனி கேப்டன்சில 4 மேட்ச்ல மொத்தமே 3 விக்கெட் தான் எடுத்திருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல இதுக்கும் கேப்டன்சிக்கு நான் வந்து இப்ப நான் லிங்கே பண்ண மாட்டேன். மேட்ச் ஜெயிச்சா பவுலிங் சேஞ்ச் தோனி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு 4 மேட்ச் ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம். யாரு அவன் நல்லா எக்கனாமில தான் போட்டுருக்கான். ஃபார்ம்லாம் இல்ல வெரி எக்கனாமிக். இப்போ வரைக்குமே ரொம்ப அடிக்கல யாருமே, எக்கனாமிக்கலா தான் போட்டுட்டு இருக்கான். ஆனா விக்கெட் வரல அவ்வளவுதான். அதுக்கு இது எம்ஐ கூட ஒரு 11 என்னமோ இருக்கும், நல்லா அடிச்சான் சூரியகுமார், பெருக்கலாம். ஆனா ருத்ராஜ் கேப்டன்சி ஆடும்போது 3மே சென்னை பிச் ப்ரோ. 10.5 12 அது இன்னொரு கரெக்ட். மிஸ்டர் அனலிஸ்ட் அந்த சொல்றது கரெக்ட். 3 மேட்ச் அதுல சென்னை பிளஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா சென்னை மேட்ச் நேத்து சென்னையில் நடந்துச்சு. நேத்து 2 விக்கெட். சரி ஓகே. இதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே தான் போனானுங்க, மும்பையும் வெளியே தான் போனானுங்க. அஸ்வின் வந்து விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சென்னை கிரவுண்டுக்காக எடுத்தோம். நேத்து நல்ல வேலை அவனை எடுக்கலன்றேன். அது நாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நாங்க என்ன பண்ணோம். இன்னொன்னு ஜவால்ட் பிரேவிஸ் வந்திருக்காப்ல உள்ள. இப்ப வந்து அடுத்த பெரிய ஃபன் வந்து பிரேவிஸுக்கு பதிலா குர்ஜப்னீத்தை ரிட்டைன் பண்ண போறேன்றதுதான். இல்ல மாட்டானுங்க ப்ரோ, இன்னும் வரவே இல்லை. ஏன் அதுக்குள்ள அவசரம்? நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஆஸ்னாக்கு 9.25 கோடி போறப்பே நம்பிக்கை தான். ஆமா இன்னைக்கு மேட்ச் டிரான் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சண்டை போடாம பிரிச்சுக்கோங்கட்டாங்க. சரி அதான் சமி ஃபார்ம் பண்ணிட்டான் மொதல் பால்ல. அந்த ஒரு பாலுக்கு அப்புறம் வேற எந்த பால் உருப்படியா போடல. அப்புறம் எப்படியா அதான் சொல்ல அந்த ஒரு பால் தான் தேவை அவன்கிட்ட இருந்து, அவ்வளவுதான். ஒரு பால் அட்லீஸ்ட் ஒரு 3 விக்கெட் எடுத்தானா நீ சொல்றது ஓகே. இது 3 விக்கெட் எடுத்தாவா? உங்க டீமே மொத்தமா 3 விக்கெட் தான் எடுக்கும். யாருமே சரி வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சாம் கரன்? தெரியாது. ஆக்சுவலா அவன் ஏன் 1 டவுனுக்கு வந்தான்னு எங்களுக்கும் தெரியாது. அவன் ஏன் 11ல ஆடுனானே சரி எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. சாம் கரன் இன் ஃபார் ஜேமி ஓர்டன் அக்ரீடா. ஏதோ ஒரு வகையில இருட்டு போட்டுருந்தா. நீ எங்க வரணும்? தீபக் கூட உள்ள கொண்டு வந்தீங்க. இன் பிளேஸ் ஆஃப் தீபக் கூட வந்ததால 150 வந்துச்சு. இல்ல வேற என்ன சொல்றேன் ஆடி இருந்தானா நல்லாவே வந்துரும். இல்ல
நீ காலைல ஓகே பூமர் வீடியோ பார்த்தேன். தீபக் கூடவே திட்ட முடியாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டீம் என்ன லட்சணத்துல விளையாடி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்ல ஆக்சுவலா விஜய் சங்கராவது பரவாயில்ல, லாஸ்ட் 12 இன்னிங்ஸ்ல 250 வச்சிருக்கான். தீபக் கூட லாஸ்ட் 12 இன்னிங்ஸ்ல நேத்தி தான் அவனது ஹையஸ்ட் ஸ்கோரேவான். வாவ். அதுலயுமே ஒரு ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்சிட்டான் பாரு, அதுதான் அதிசயமே. அதெல்லாம் தெரியாம எல்எஸ்டிக்கு பத்து நல்லா தான் போடு. ஆடிட்டு இருந்தான் அவன். ஆனா ஐயா, அது நூர் அகமது, கலீல் அகமது, ஹன்சல் கம்போஸ் எல்லாம் உள்ள வந்து அவன்கிட்ட டிப்ஸ் கொடுத்தானுங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு மேட்ச் போ. சரி, கலாசது right. போதும். ஒரு பிரெவிஸ் எக்ஸலன்ட் நாட். சூப்பர் அந்த டெபியூ. கேட்ச் அதான் ஏதோ ஒண்ணு வேணும் அவனை தடுக்கன்றப்ப அந்த கேட்ச் பிடிச்சிட்டான் மெண்டிஸ். ஆமா, மெண்டிஸ் மனுஷனே கிடையாது. நான் மனுஷனா ஒத்துக்கவே மாட்டேன் ஏ மெண்டிஸ். ரைட்ல போடுறான், லெஃப்ட்ல போடுறான், கேட்ச் பிடிக்கிறான். ஜடேஜாவோட அந்த போல்டு வெரியான பால். ஆமா, டர்னே பண்ணல, ஆங்கிள் பண்ணி உள்ள போட்ட பால், அது பக்கா பால். அதுக்கப்புறமா மீதி எல்லா பவுலர்ஸும் நல்லாவே போட்டாங்க டீசெண்டா. ஸோ அந்த கமிந்த மெண்டிஸோட ஸ்டாட் பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். 3 ஓவர்ல 26 ஒரு விக்கெட் தானே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா அதுல அந்த 18 ரன் வந்து கிரியேட்டட். இல்ல அதுல 18 ரன் வந்து ஒரே ஓவர்ல அந்த பிரெவிஸ் அடிச்ச 3 6 தான். அத கழிச்சிட்டு பாரு எவ்வளவு தடவி இருக்கானுங்கன்னு. ஒரு வழியா காவியாக்கா சென்னையில ஜெயிச்சிட்டா. காவியாக்காக்கு மனசு உறுத்தலையா? சென்னை தானே உங்களோட ஹோம். காவியாக்காக்கு சின்னசாமியில இருக்கு. சின்னடா இது காவியாக்கா யாருன்னு அதான் சின்னசாமிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்சிபி மேட்ச் வரும்போது புரியல அவன் என்ன கேட்டான். ஓ சரி சரி, ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் ஆடும் போது ஆர்சிபி கிளம்பிடுவாங்கன்றியா? ஆமாமா, தெரிஞ்ச விஷயம் தானே. அதுதான் சொல்ல வந்தேன். சின்னசாமிலங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது ஒருவேளை ஹைதராபாத் ஜெயிச்சிருமோன்னு சின்னசாமினால வாய்ப்பு இருக்கு. மிஸ் டைம்லாம் வெளியே தான் போகும். சரி வரும், உங்களோட இதுக்கு வரும். ஹர்ஷல் பட்டேல பவுலர் ஆக்கி இருக்காங்கடா, என்னால முடியல. கமிந்த மெண்டிஸே ஆல்ரவுண்டர் இருக்கானுங்க. நீங்க அதனால ஆடாத. அதெல்லாம் வர்றா. நிதிஷ்குமார் ரெட்டி இதுக்கு வந்துட்டான்டா ஃபார்முக்கு. நான் இந்த டீமை பத்தி இந்த மேட்சை பத்தி இனிமே பேச விரும்பல. இல்ல, இந்த டீமை பத்தி பேச உட்கார்ந்தாலே புலம்பதான் வேண்டியதா இருக்கு. பேச முடிய மாட்டேங்குது இவங்களை பத்தி உருப்படியா. அதேதான். இன்னும் நாங்க டீமை தேடுறோம் தான் தேடிட்டு இருக்கோமே தவிர நம்மளால மட்டும் பேச முடியல, அந்த கோச்சாலே பேச முடியல. இல்ல இன்னும் கூட வந்து நம்பிக்கை இருக்கான். என்ன நம்பிக்கைன்னு தெரியல யாரும் இல்லைன்னு. ஆனா அவன் வந்து அடிச்சலாம் ஆடக்கூடாது. ஆயுஷ் மத்திர அந்த எம்ஐ கூட ஆடினான் பத்தியா, இப்பெல்லாம் ஆடக்கூடாது. திஸ் இஸ் நாட் கன்வென்ஷனல் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா. டேய் உனக்கு அடிச்சாலும் பிடிக்கல, அடிக்கலனாலும் பிரச்சனை. அதுவும் ஒண்ணு சொல்லிட்டு இது ட்ரெண்ட் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் எல்லாரும் எங்களை வரதான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. உனக்கு ஆட வரல, நாங்க இப்படிதான் ஆடுவோம்னு சொல்லு. இல்ல ஃப்ளெமிங் வந்து சாக் பண்ணுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஃப்ளெமிங் வந்து இப்ப பதானி சொன்னது வந்து உண்மை. ஆக்சுவலா நிறைய முட்டு கொடுத்தானுங்க. பதானி வந்து நீங்க எப்படி 5 டைம் ஐபிஎல் வின்னிங் கோச் எப்படி நீங்க வந்து இப்படி சொல்லலாம், கோச் பண்ண தெரியாது தோனி தான். ஆக்சுவலா ஒரு சொன்னதெல்லாம் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது சொன்னா, அதுக்கப்புறமா வெளியே எந்த பிரான்சைஸ்லயும் ஜெயிக்கல. இப்ப கூட ஃபேக்ட் தான், வெளியே எந்த பிரான்சைசி கூடயும் ஜெயிக்கல இப்படின்லாம் பேசினான். அப்போ வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு, ஏன் அவர் வந்து நியூசிலாந்துக்கு 2000 அவர் தான் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரு கேப்டனா. டேய் அந்த நியூசிலாந்து டீம்ல யார் இருந்தா? கிரெய்க் மேக்மில்லன் இருந்தான், பிரெண்டன் மெக்கலம் இருந்தான். அவங்கெல்லாம் வச்சுட்டு அவங்க ஜெயிச்சதெல்லாம் பெரிய ஷேன் பாண்டு. அவங்க எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் கிரிக்கெட்டர்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ், தேர் ஆல் வெரி பிக் பிளேயர்ஸ். ஓகேவா? அவனுக்கு வந்து தீபக் கூடாவோ இவங்க மாதிரிலாம் கிடையாது. இப்ப கூட பிரெண்டன் மெக்கலம் இறக்கி விட்டீங்கன்னா அவன் 4 6 அடிப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் மேல. 4 6 ஓப்பனிங் இறங்கி தலையில 50 போடுவான். எல்லாம் கூடா மட்டும் தான் திட்டுறீங்களே பாவம். திரிபாட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. இல்லப்பா திரிபாட்டி இறக்கல, நாங்க அவரை பத்தி பேச மாட்டோம். சரி அடுத்த மேட்ச் இறக்கிடுவாங்க கூடா பதிலா. இல்ல நான் அதான் சொல்றேன், அவங்களோட லைன் அப் தெரியாமே பேசுறானுங்க. ரிஸ்கேஜ், நேத்தன் ஆஸ்ட்லி அவங்கலாம் பெரிய பெரிய பேருங்க, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க நீங்க எல்லாம். ஸ்காட் ஸ்டைலிஷ் உங்க கூட தான் ஆடிட்டு இருந்தான்.
போய் உங்க தலைகிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாரு யாருன்னு. ஓகேவா? இவனுங்க வந்துட்டானுங்க வந்துட்டு. ஜாக்கப் ஓரம் ஜாக்க போறோம். அதான் அவங்க லைனா இருப்பானுங்க ஒரு ஸ்காட் set டைரீஸ். சொல்றேன். சரி, அது இப்போதைக்கு கடப்பார டீம், அதனால அவன் ஜெயிச்சான். புரியுது இல்ல சொல்லு. எங்கள் டீம் இருந்துச்சு கடப்பார டீம் 2010 நாங்க இப்படிதான் இருந்தோம், ஜெயிச்சோம். ஐயா இல்ல அது ஓகே. அவன் விடு. வந்து இத வச்சு முட்டு கொடுக்குறானுங்க. உன்கிட்ட இருக்கிற டீம் என்ன, உன்கிட்ட இருக்கிற 11 என்ன, நீ என்ன பண்ற, என்ன ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போற, எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு யாருமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவன் பச்சையா எல்லாருக்குமே தெரியுது அவன் பேசினது கரெக்ட் தான். ஃபிளெமிங் இல்லைனாலும் சிஎஸ்கே இன்னும் கூட இப்படியே தான் இருக்கும், நீ ஜெயிக்கிறதோ தோக்குறதோ. ஆனா ஃபிளெமிங் இருக்கிற ஒரே ரெக்கக்னிஷன் இப்போதைக்கு சிஎஸ்கே தான். எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் இல்லைன்னா அவனை வெளியே பிடிச்சி அடிச்சிருவானுங்க எல்லாரும். இந்த ஷீல்டிங் இருக்கானுங்க, அவ்வளவுதான். இருக்கியா, நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், அதை நான் சொல்லியே ஆகணும் இங்க. ஆக்சுவலா கோச்சை மாத்துறதா இருந்தா சிஎஸ்கேக்கு யாரை போடணும்னு போட்டிருக்கானுங்க. ஐயோ இல்லன்னா எனக்கு தெரியும்டா கேப்டன் கோச் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டைட்டில் ஜெயிச்சான்டா. அதே கணக்கு தான் சேன்மானு. அவன மாதிரி தோனியை கோச்சாவும் வாட்சனை போடணுமாயா கோச்சா? இரியா வாட்சனா யாரோ ஒருத்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கோச்சா போடணும்னு பார்த்தேன், கேள்விப்பட்டேன். இல்ல வாட்சனு பேட்டிங் கோச் வந்து நம்ம வந்து முரளி விஜய் ஆர் பத்ரிநாத் தான். அம்பாட்டி ராய்டு இருக்கான் ப்ரோ, அம்பாட்டி ராய்டு இருக்கான். இரியா, அம்பாட்டி ராய்டு வந்து உங்களுக்கு மென்டர், வெயிட் பண்ணுங்க. பவுலிங் கோச் வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி. இவ்வளவு வருஷம் நல்லா அவன் பவுலிங் கோச்சா இருந்த வரைக்கும் உங்க பவுலிங் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் ஃபீல்டிங் கோச்சா வந்து ஆக்சுவலா யார போட்டிருந்தாங்க புரியல. ஆஹா, சுரேஷ் ரெய்னா. அதான் சொல்றேன் சுரேஷ். டேய் நீங்க மஞ்சமாக்கான் சார் விட்டு போக மாட்டீங்களா? இப்ப கூட ஆக்சுவலா எல்லாமே சிஎஸ்கே இதுல போட்டுட்டு கடைசியில வந்து மென்டரா ராய்டு போட்டானுங்க, அதெல்லாம் கூட ஒத்துப்பேன். இது வந்து டீம்ல வந்து 2028ல கேப்டன் தோனின்னு போட்டிருக்கானுங்க. அதான் சொல்றேன், நான் தெரிந்தல சித்தப்பா. சத்தியமா இந்த ஃபேன்ஸ் எங்க இருக்காங்க எனக்கு சொல்றா. நான் பாம் வாங்குறேன்டா, அல்கேல இருந்து நான் பாம் வாங்கிக்கிறேன்டா. this year probably Dhoni should retire and hand over to someone else. ஆக்சுவலா இங்க அஸ்வின் சொன்னீங்கல்ல, வேணாம் ப்ரோ, இந்த ரிமைனிங் மேட்சஸே கொடுக்கலாம் ப்ரோ யாருக்காவது. இல்ல இப்போதைக்கு அவன் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவுட் தான். இப்ப யாரு புதுசா இறக்க போறேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க ஹெட் கோச் பேட்டிங் கோச் சொன்னாப்ல, அவனை முடிஞ்ச வரைக்கும் அசிங்கமா திட்டியாச்சு. அவனை இதுக்கு மேல நான் பேச ஆமா ரொம்ப அசிங்கமா திட்டினடா போன எபிசோட்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூல செகண்ட் ஹாஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின் ராஜஸ்தானுக்கு கோச்சா போடணும்னு போட்டிருக்காங்க. நல்லா போல் கண்டினியூ பண்றதுக்கா. ஆமா அவன் கூட ஒருத்தர் இருந்தானே வேணானா, அப்படியே அவன் அப்படியே அப்பே சைட்டான சைலண்டா போய்டான். அவன் தனியா இது ஸ்பீட் கேம்ப் செட், ஸ்பீட் பூட் கேம்ப் செட் இருக்கான். அவன் பார்த்தனா அவன் கையில அவன் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கான்டா சைடு பை சைடா. ஆமா, அப்பப்போ சோஷியல் மீடியால போஸ்டிங் வருதுடா, அப்பப்போ எனக்கு ரேண்டமா வரும். ஓகேவா, அதோட விட்டுரு. ஸ்பீடாக மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்மளும் நம்மளோட சொல்லுவோம் அப்படின்னு. இல்லடா ஸ்பீடாக நம்ம ஆல்ரெடி பேசினதுதான், அவ்வளவுதான். ஸ்பீடாக இஸ் நோ மோர். ஐ மீன் no more. இல்ல I mean Speedag is no more genuine and his lost his credibility. பொசக் நீ பேசாத. ஆல்ரெடி அவனை கொல்றதுக்கு ஒரு டீம் சுத்திக்கிட்டு இருக்கு. அவனை ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்புறம் நம்ம தான் முதல் பேசுறதுக்கு நம்மள பிடிச்சிருவானு தெரியல. ஆனா என்ன இந்த டீம் எங்க போகுது, என்ன பண்றானுங்க? கண்டாலே பிடிக்காதுதான். ஏன்னா இவங்க அந்த ஃபேண்டம்னாலதான் எனக்கு பிடிக்காது. டூபியான எனக்கே இப்ப பாக்குறப்போ அந்த ஃபேண்டம் ஓகே ஐ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நான் இப்போ வரைக்கும் நான் நியூட்ரல் ஃபேன் தான். நான் வந்து இந்த டீம் தான் என் உசுறு, இந்த டீம் தான் முஞ்சன்லாம் இல்லை. ஓகே, எனக்கு எந்த டீம் ஆக்ஷன் பார்ப்பேன், எல்லாரும் நல்லா ஸ்பாட் எடுத்துருக்காங்க, யாரு தெளிவா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு திடீர்னு பிடிக்கணும்னு நான் மும்பை சப்போர்ட் பண்ணுவேன். உங்க அண்ணன் டீம் தானே? என்ன அண்ணன்லாம் கடவுள் ப்ரோ.
இப்ப வந்து கேட்பான் ஒருத்தன், தோனி மாதிரி உங்க அண்ணனால சிக்ஸ் அடிக்க முடியுமான்னு. மொத்த சார்ஜால அடிச்ச சிக்ஸ் எல்லாம் போய் பாடுறா அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா எல்லாமே எங்க அண்ணன் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் சோசியல் மீடியா வந்து ஆடி இருக்கணும். இப்பதான் 18/7 வந்து என்ன எந்த அளவுக்கு இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு. அப்ப எங்க அண்ணன் இருந்திருந்தாருன்னா என்ன இருப்பாருன்னு தெரியும். ஆமாமா 18/7 45 தான் பெய்டு பிஆர்லாம் வச்சிருக்காரு. 45 பெய்டு பிஆர் தான். ஆனா 10 இருந்திருந்தாருன்னா பெய்டு பிஆர் இருக்காரங்க கூட யோ அவரை வச்சுட்டு உனக்கு எப்படியா நாங்க பிஆர் பண்றதுன்னு விட்டு போயிருப்பானுங்க. அது வேலிடான ஒரு விஷயம். கரெக்ட் தானடா. தெரியல. சச்சின் பர்த்டே இன்னைக்கோ நேத்தோ முந்தானேத்தா யாரோ சரி ஏதோ ஒரு கிரிக்கெட்டர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அவன் அந்த ஆளோட அந்த மனுஷனோட ஐயோ சிட்னி இன்னிங்ஸ் 241 கவர் டிரைவே இல்லாம ஒரு இன்னிங்ஸ் ஆடினாப்ல. ஆமா ஆமா அந்த விராட் கோலி அதுதான் எல்லா மேட்சுக்கும் போடுறாங்க இந்தியா டெஸ்ட் மேட்ச் அதுதான் போடுறாங்க. அதை யாராச்சும் விராட் கோலிக்கு மட்டும் ஷேர் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல விராட் கோலி வந்து எனக்கு அதான் புரியல. அவனுக்கு டெஸ்ட் மேட்ச்னா மட்டும் அந்த கவர் டிரைவ் பயம் வந்துருது. இது இஷ்யூ வந்துருதா? மிச்ச மேட்ச்லாம் போட்டு போட்டு எடுக்கறானே. இல்ல ஆக்சுவலா இங்கிலாந்து கூட டெஸ்ட் நடக்கும்போது தான் தெரியும். இல்ல இங்கிலாந்துல வந்து இப்ப ஜிம்மி ஆண்டர்சன் இல்ல. இல்லனா இன்னும் ஆல் இருக்கு இல்ல. அந்த இல்லடா அவனுக்கு அந்த ஸ்விங் வேணும்டா. ஸ்விங்ல கட் வேணும்டா. அவர் 5வது ஸ்டம்ப் போற பால தொடறாரு. இவர் மார்க்வுட் பேஸ்க்குலாம் போட்டனா 6க்கு தான் போகும். ஓகேவா? கார்ஸ் மட்டும் தான் போட முடியும். அவன அவ்வளவு அக்யூரேட் கிடையாது. பேசிட்டு இருக்கோம். அதான் இல்ல கஸ் அட்கின்சன் அக்யூரசி இல்ல சொல்லணும்னா 4 பால் அந்த லைன் பிளஸ் ஆர் மைனஸ் 1 சென்டிமீட்டர்ல போடணும். கண்டினியூஸா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே. ஏன்னா ஹேசல்வுட் அதை பண்ணுவான், போலண்ட் அதை பண்ணுவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க் கிட்ட உங்களால் பெருசா அவுட் ஆக மாட்டான். ஏன் ஸ்டார்க் லைன் மாத்திட்டே இருப்பான். அக்ரெசிவ் பவுலர் அட்டாக் பண்ணுவான். ஆனா ஹேசல்வுட்டோ போலண்டோ அப்படி கிடையாது. ஸோ அந்த லைன் அண்ட் லென்த் கன்சிஸ்டண்டா போடணும். அது கஷ்டம் இங்கிலாந்துல. எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னர்கிட்ட தான் அவுட் ஆகும் பாரு இங்கிலாந்துல ஃபுல்லா. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். இன்னொரு எனக்கு ஒரு பேர் ஞாபகம் இருக்கு. சகீப் மசூத்ன்றது பாகிஸ்தானா இங்கிலாண்டா? இல்ல அவன் தான் இங்கிலாந்து தான். நல்லா போட்டான். ஓகே நம்ம இந்த வீக்கோட ரவுண்ட் அப் பார்த்தாச்சு. இன்னைக்கு மேட்ச் பத்தியும் பேசிரோமா? இன்னொரு ரிசல்ட் மேட்ச் தான். அதெல்லாம் முடிஞ்சிரா. ஒரு ரிசல்ட் மேட்ச். பஞ்சாபோட பேட்டிங் பத்தி மட்டும் பேசுவோம். பஞ்சாப் என்ன வழக்கம் போல நல்லா தான் ஆடி இருக்கானுங்க. ஓபனர்ஸ் நல்லா அடிச்சு கொடுத்துட்டானுங்க. மேக்ஸ்வெல் வழக்கம் போல வந்து ஒரு 4 நான் கூட சரி ஃபார்ம் கொண்டா இவர் பேக். ஆமா நான் வந்து மிஸ்டர் பூனமான் கூட ஃபோன்ல தான் இருந்தேன் அந்த இது அடிக்கும் போது. பரவாயில்லடா மேக்ஸ்வெல் பிரைம் மேக்ஸ்வெல் மாதிரி ஆடுறான்டா அப்படின்னா. ஆமா அடுத்த பாலே போல்ட் ஆயிட்டான். எங்க வாய் வச்சான்னு தெரியல. இல்ல அதுவும் நல்லா அடிக்க தான் போனான். டிப் ஆயிருச்சு கீழே. இல்ல கரெக்டா டாப் ஆஃப் சிஸ்டம், டாப் எண்ட் ஆஃப் சிஸ்டம். கொஞ்சம் ஸ்பீடா போட்டான் ப்ரோ. ஆக்சுவலா அவனுக்கு பேட்டிங் நல்லா இருக்கு. இல்ல ஒரு பவுலரா தான் ஆடுறாங்க அவங்க. இல்ல ஓவராலா கான்ட்ரிபியூட் பண்ணிடுறான். அவனும் 2 கோடியோ 3 கோடியோ தான் வாங்கியிருக்கானுங்க. அவனை பத்தி நம்ம அவ்வளவா பேசக்கூடாது. அவனுக்கு பவுலிங் இருந்துச்சுன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டு இருப்பான். 23 கோடி இருக்காரு. எங்க போனா அடி உனக்கு தான் நம்ம. அவன் இந்த வீடியோ மட்டும் கேட்டானா அந்த 23 கோடி கொடுத்துருவான். அவன் இன்னும் 2 வருஷத்துக்கு நீ ரீடைன் பண்ணி அதே க்ரோர்ல வச்சிருக்க போறேன்னா அடுத்த 3 வருஷம் சாவ போறான். கண்டிப்பா ஆக்ஷன்ல போயிடுவான். பிகாஸ் கேகேஆர் நோஸ் அப்ப ஆக்ஷன்ல போனா ஃபர்ஸ்ட் டீமா எடுக்க போறது சிஎஸ்கே தான். பதறாதீங்க. ஆமா ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மென்ட் யாரு? ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா? யோ தீபக் கூட ராகுல் ரீப்ளேஸ்மென்ட் திரிபாட்டிக்கு ரீப்ளேஸ்மென்ட். It is good time that you can start finding Jadeja's replacement also. ஜெய் பேட்டிங்டா. அப்ப 11ல யாரா ஆடுவா? அக்ஷர் பட்டேல் நொட்டு. அக்ஷர் பட்டேல் அவன் கேப்டன் விடுவான். ஏண்டா அவன் வந்து அவன் ஸ்டார்டிங்ல வரையே வெளியே விட மாட்டான்டா. ஒரே வழி இருக்கு, பண்ட வெளியே விட சொல்லு. இல்ல 14 கோடி இல்ல தோனிக்கு ரீப்ளேஸ்மென்ட். எப்படி அப்பயும் தோனி தான் ஆடிட்டு இருப்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுக்கலாம் இதோட. ரொம்ப தூரம். ஆமா இதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். சண்டே போஸ்ட் பண்ணிடுவோம் அந்த வீக்கோட மேட்சஸ். Also we have got confirmation that
பிளே ஆஃப்க்கு ஒரு புது கெஸ்ட் வர போறாப்ல. யாரா? யாரு? அனந்திஸ் தந்தைக்கு ரத்த சொந்தம். ஓகே வரானா? ஆமா, தெரியாது எனக்கு. எனக்கு பேசும்போது சொன்னாப்ல வாடான்னு. ஆ. சரி இப்ப நடுவுல வந்தா நல்லா இருக்காது, நான் வந்து பிளே ஆஃப்ல இருந்து வர்றேன். நம்ம அப்ப நடுவுல வந்து வரட்டும். என்னவா? விடு விடு விடு. ஏதோ எனக்கு கைஸ் ஓகே, நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆ, எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்க. பாய். பாய் கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஆஃப் த ஷெல்ஃப்னு ஒரு புக் ரிவ்யூ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது போய் பார்த்துருங்க. பாய் கைஸ். பை கைஸ். பாய்.